Okay, this is Venkat for Venkavin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஒருவேளை இந்த டேக்ஸ் டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணுறது போது அவசர அவசரமாக அந்த வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு ஜென்யூனான ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், ஒரு ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணணும். நீங்கள் ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம், சேலரிட் எம்ப்ளாயி போத், இல்லாட்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் சொல்லிடலாம். ஐ எம் நாட் அ சார்ட்டட் அக்கௌண்டன்ட். இந்த 2-3 இயர்ஸாக எனக்கு இன்சூரன்ஸ் டொமைனில் ஒரு சில எனக்கு ரொம்ப விரும்பி நான் டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்லி கன்சல்ட்டிங் தான். மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறேன். அதனால் அதில் வந்து ஏதாவது டேக்ஸ் பிளானிங் பண்ணலாமான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த டேக்ஸ் டிக்ளரேஷன் பண்ணும் போதும் என்னோட கிளைண்ட் வந்து கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாங்கிறது நான் முன்னாடியே சொல்லிக்கணும், அதுக்காக நான் டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். ஸோ உண்மையாகவே ஐ வில் பி வெரி ஹானஸ்ட் வித் யூங்க. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் வெர்சஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த கால்குலேட், இந்த ஆன்லைன் கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய தடவை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இன்கம் வேணாலும் இருந்துக்கோங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஏதோ நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயே போய்க்குவோம், அதுதான் நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது, கம்மி டேக்ஸ் கட்டுறோம்னு நினைப்பீங்க. ஆனால் ஒரு எனக்கு நீங்கள் பேசினா தானே எனக்கு பே பண்ணுவீங்க. பட் உண்மையாகவே ஃப்ரம் மை ஹார்ட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் ரியலி கோயிங் டு, இட் மைட் ஹெல்ப் யூ. அது கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சல்டிங் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ண முடியுமா உங்கள் லைஃப்லங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் பங்குகள், முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. சாரிங்க, மற்ற டிஸ்க்ளைமர்லாம் தயவுசெய்து கிளியராக பார்த்துக்கோங்க, தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஸோ பேசிக்லி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸம்ப்டட் அலவன்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ் இருக்கும், கிராஜுவிட்டி, லீவ் என்காஷ்மெண்ட்டு, எல்டிஏ, லீவ் ட்ராவல் அலவன்ஸ், அதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணும்போது அந்த டப்பாவில் அதை போட்டுக்கோங்க. அதர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட், உங்கள் பேங்க்கில் வந்து ஏதாவது எஃப்டி ஏதாவது போட்டிருந்தீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அப்புறம் ரெண்டல் இன்கம் ரிசீவ்டு, இதை வந்து நீங்களாக தான் மென்ஷன் பண்ணணும். ஏதாவது ஒரு ஹவுஸை வாடகை விட்டுருந்தீங்கன்னா அந்த ரெண்டல் இன்கம் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் தான் என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் இன்கம் ஃப்ரம் டிஜிட்டல் ஆசட்ஸ், இந்த கிரிப்டோ கரன்சி பயங்கர ஹைஃபையாக போய் பல கோடி சம்பாதிக்கலாம்னு ஆசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் 30% டேக்ஸ் போடுறோங்கிறாங்க. 25% நினச்சா ஐ திங்க் இட்ஸ் 30% இன்கம் ஃப்ரம் டிஜிட்டல் அசட்ஸ். பட் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் வந்து தானாகவே ஃபெச் ஆயிடும், உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும் உங்கள் பேன் கார்டு வச்சு. அதர் இன்கம்னு ஏதாவது ஒரு வந்துருந்துச்சுன்னா அது அதர் இன்கம்னு ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்கிறத நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோம் ஓனர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் 80ல் வந்து ஃபஸ்ட் டைம் ஹோம் ஓனர் வந்து அப் டு 50,000 டேக்ஸ் டிடக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் லோனில் வந்துட்டு பிரின்சிபல் வந்து 80Cயில் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு வரக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹோம் லோன் ஃபார் யுவர் ப்ராப்பர்ட்டி, அது வந்து அப் டு 2 lakh நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். 24Bயில் அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், இதுதான் நம்ம ஏரியா. இதுவுமே நான் பிஸ்னஸாக பண்ணுறதில்ல, நான் ஐம் நாட் அன் ஏஜென்ட் இன் எனி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஸ் ஆஃப் நவ் when I making the வீடியோ. பட் இருந்தாலுமே ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, சேலரிட் எம்ப்ளாயி எல்லாருமே ஒரு தப்பு பண்ணுறாங்க. நம்ம கம்பெனியில் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. நான் க்ளீனாக என்னோட வீடியோ கண்டினியூஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எஸ், அது யூஸ் ஆகும், வச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பட் ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துருச்சுன்னா 33 கம்பெனியில் யாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காகவே இந்த அவேர்னஸ் நான் விரும்பி கிரியேட் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அப் டு 25,000 டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து 60 வயசு மேலே இருக்கவங்களுக்கும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அப் டு 50,000 வரைக்கும் 80Dல டேக்ஸ் டிடக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். கன்சல்டிங்க்கு வாங்க, ஒரு டேபிளில் உட்காருங்க. அப்போ தான் நம்ம வந்து டேபிள் இந்த சென்ஸ் we are only going to virtually talk on phone. அப்போ தான் அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறேன், எது வேல்யூபிள்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்து நான் வந்து உண்மையாகவே ஐ டூ இட் அஸ் அ பிஸ்னஸ் அஸ் ஆஃப் நவ். நான் டேர்ம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ரொம்ப விரும்பி கிரியேட் பண்ணுறேன். அதில் உண்மையாகவே வேல்யூ இருக்குங்க. நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயி ஒரு 35,000 மேலே ஏர்ன் பண்ணுறீங்க, ஒரு கிராஜுவேட், ஒரு டிப்ளமோ ஹோல்டர்னால கூட இந்தியாவில் இருந்தீங்கன்னா வாங்கலாம். 80Cயில் வந்து 1.5 lakh கிடைக்கும். அது ஹோம் லோனில் போட்டேன்பீங்க. அது அப்படி போட்டிருந்தாலும் டேக்ஸுக்காக நான் அந்த வீடியோ பண்ணலைங்க. உண்மையாகவே வென் யூ ஆர் யங், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போகிற ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன? உங்கள் ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி,
ப்ராடக்ட்டும் சீப்பாக இருக்கும். இன் யுவர் யங் ப்ராடக்ட் இஸ் வெரி சீப். சரிங்களா? ஃப்ரீஸ் ஏஜை வச்சு ஃப்ரீஸ் ஆயிரும். ரெண்டாவது, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் சேவிங்ஸ் ப்ராடக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த 1.5 lakhs டேக்ஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். பட் நான் ரொம்ப விரும்பி கிரியேட் பண்ணுற இஷ்யூ பண்ணுற ப்ராடக்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான். யங்ஸ்டராக இருந்தீங்க இல்லை 20s 30s 40s வரைக்கும் இருந்தீங்கன்னா கூட டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக 50 lakh இல்லை 1 crore வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு. டிடக்ஷன்ஸில் வந்து 80Cயில் வந்து ஒரு வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி கூட ஒருத்தர் 13 lakh ஆனுவல் இன்கம், அவர் ஒரு 50,000 60,000 முடிச்சிட்டோம் அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸுக்கு. மிச்சம் வந்துட்டு இந்த 1.5 lakhs நான் யூஸ் பண்ணணும், அதுக்கு டேக்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்னா போன வருஷம் எனக்கு லம்சமாக பாருங்கள் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீமுங்கிற மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ரியல் சாரி பிக்சலேட் ஆகிடுச்சு. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஆனாலும் இதை சும்மா எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் ஸ்டார்லாம் போட்டிருக்கிறேன். எனக்கு கீழேயும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. அவர் ஒரு 60,000 இன்வெஸ்ட் பண்ணாருங்க. இந்த ஒரு 11 மாதத்தில் இட் ஹஸ் பிகம் 83,000. ஒரு 39% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடச்சிருக்கு. இது வந்து கம்மியாகவும் ஆகலாம், ஜாஸ்தி ஆகலாம், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இருந்தாலும் இது 3 years லாக் ஆகும். பட் இருந்தாலும் ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டும் வேணும்னு லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணார் March 27th. உடனே நான் பண்ணி கொடுத்தேன். அவரை பொறுத்த வரைக்கும் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் டவுனாக இருந்துச்சு. ஸோ இட் ஹஸ் க்ரோன் வெரி வெல். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணி ஐ ஹெல்ப் தம் கெட் திங்ஸ் டன். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து டேர்ம் பிளான். அஃப்கோர்ஸ் நீங்கள் டேக்ஸ் பற்றி பேசுகிறீங்க, இது 1 minute முடிச்சிடுறேன். நீங்கள் 5 lakh மேலே ஏர்ன் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆனுவல் இன்கம் இன்டூ 30s பண்ணுவாங்க. 20sலாம் இருந்தீங்கன்னா 29 வயசுலலாம் இன்டூ, அதாவது 35 வயசு வரைக்கும் இன்டூ 30 பண்ணுவாங்க ஆனுவல். அப்போ 2 crore டேர்ம் பிளான் கொடுப்பாங்க. 35 வயசை 36 வயசுனா இன்டூ 25 பண்ணுவாங்க. ஒரு 41லேருந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 20 பண்ணுவாங்க. உங்கள் ஆனுவல் இன்கம் இன்டூ 20 உங்களுக்கு சம்மர் ஷூட் கொடுப்பாங்க. ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி. 85 வயசு வரைக்கும் வாங்குனீங்கன்னா நீங்கள் 85 தாண்டலைன்னா உங்கள் சில்ட்ரனுக்கு ரெசெட்டாக போகும். அந்த 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ வாட் எவர். அதே மாதிரி நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க 30 lakh மேலே ஆனுவல் இன்கம் இருந்தால் பாருங்கள். 20 lakh மேலே ஆனுவல் இன்கம் இருந்தாலே 5 crore 10 crore அப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 5 crore வாங்கி வைங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் வே டு கிரியேட் அசெட் ஃபார் யுவர் சில்ட்ரன் சொல்லுவேன். இப்போதைக்கு செக்யூரிட்டி 85 வயசு வரைக்கும் வாங்குறேன்னா 85 தாண்டலைன்னா அந்த 5 கோடி சில்ட்ரனுக்கு போக போகுது, இல்லை உங்கள் ஒய்ஃப்க்கு போக போகுது, இல்லை அம்மா அப்பாவுக்கு போக போகுது. ஸோ பேசிக்கலி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் டேர்ம் பிளான். டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிறதா இல்லாமல் பண்ணிட்டாங்களே, இன்னைக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமெண்ட் வந்துருச்சு. ஸோ பட் இருந்தாலும் இதை பற்றி we can speak about it. வாங்குறது வாங்காது உங்கள் இஷ்டம். பிகாஸ் ஐ வில் have no spam policy. ஸோ எஜுகேஷன் லோன் டிடக்ஷன் என்ற 80E ஸ்பவுஸ், நீங்கள் சில்ட்ரன் யாராக இருந்தாலும் 80Eல வந்துட்டு நீங்கள் டிடக்ஷன் வாங்கிக்கலாம். நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அதில் என்பிஎஸ், நீங்கள் என்பிஎஸ் பண்ணுறதுனால என் மூலமாக என்பிஎஸ்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாலும் சொல்லுங்கள். ஐ வில் ஆல்சோ டூ தட். அதில் வந்து 1.5 lakhs வரைக்கும் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கும். அப்புறம் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் இன்னொரு 50,000 இருக்குது. ஸோ அதுக்கும் டேக்ஸ் டிடக்ஷன் மேக்ஸிமம் 50,000 கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்பிஎஸ் வெப்சைட் போனீங்கனாலே இந்த டேட்டா இருக்கும். அதே நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் இட் 80TTA வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். அதில் வந்து அப் டு 8-10,000 வந்து அந்த டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. டொனேஷன் டு சேரிட்டி 80Gயில் ஏதாவது வாட் எவர், ஒரு என்ஜிஓ, ஒரு டெம்பிள், வாட் எவர், நீங்கள் எங்கே வந்து அந்த 80G ஃபார்ம் கொடுத்து டொனேட் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும். நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சேரிட்டி கொடுக்க பதில் எனக்காவது கன்சல்டிங் பண்ணுங்க. இதுக்கு மேலே கேட்க முடியாது. மீன் வி கேன் ஹாவ் அ கான்வர்சேஷன். எனக்குலாம் என்னால் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2 பேர் தான் பேச முடியுது. பட் ஐம் ஜஸ்ட் ஆடிங் சம் லைட்டர் நோட் இன் மை லைஃப். அவ்வளோதான், வேற என்ன. திங்க் பண்ணுங்க. டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்போ லாஸ்ட் மினிட்ல கூட கால் பண்ணி ஒரு டேர்ம் பிளான் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எல்எஸ்எஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். சம் பீப்புள் ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஒரு சில பேர் எதுவும் வாங்கலை, ஓகேங்க நான் நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ பட் வி ஹேவ் டு டாக். ஒரு ஓப்பன் டாக் இருக்கணும், ஒரு 1/2 hour 1 hour. அப்போ தான் வந்து எது உங்களுக்கு பெனிஃபிஷியல் லாங் டேர்ம்க்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்ல ஃபைல் பண்ணுங்க, நீங்கள் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஃபேமிலிக்கு எது செக்யூரிட்டி, லாங் டேர்ம்க்கு எது பெனிஃபிஷியல், இப்போவே நம்ம ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் மாதிரி பண்ணி வைக்கிறது நமக்கு நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு செய்யுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு கெட் யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.